ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஃப்ரீயாக விண்டோஸில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபாஸ்ட்டாக உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணாலும் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைனா python.org அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வெப்சைட்குள்ளே போகும். ஸோ நான் அப்படியே டைப் பண்ணிடுறேன். பண்ணோடனே டைரெக்டாக வெப்சைட்குள்ளே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே அதோட இன்டர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். அவங்கள்ட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நான் டவுன்லோட் அப்படிங்கிற பைத்தான் 3.12.4 என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். கீழே என்னோட 64 விண்டோஸ் இன்ஸ்டாலர் பிட் இருக்கனால நான் அதை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணோடனே எனக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பைத்தான் ஃபைல் நீங்கள் இப்படி டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நான் வெர்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, எது இதில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இதில் டெவலப் பண்ணேன். உங்களுக்கு ஃப்ரீயாக எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். டேரெக்டாக டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா ரைட் சைடில் டவுன்லோட்ஸ் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு பைத்தான் 3.4 லேட்டஸ்ட் வெர்ஷன் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி தான் நீங்கள் பைத்தானும் டேரெக்டாக வெப்சைட்டில் வந்தோடனே டவுன்லோட் அப்படிங்கிறத நீங்கள் லைட்டாக மவுஸை வச்சாலே போகும், அது உங்களுக்கு ஷோ ஆயிரும். நான் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டாக எப்படி போடுறேன்னு எதுக்காக போடுறேன் அப்படிங்கிறத நான் போன வீடியோவிலே சொன்னேன். பைத்தான் எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அவைலபிளாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மெயினாக கீழே பாருங்கள் என்னென்ன இருக்குது. ஏஎக்ஸ், ஐபிஎம், ஐஓஎஸ், ஐபேடஸ், ஓஎஸ், ரிஸ்க் ஓஎஸ், சோலாரிஸ், வியூஎவெண்ட், இது மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆன ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆனவுடனே உங்களுக்கு இப்படி தான் அந்த ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரெட் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லோடிங் ப்ராசஸ் அதிகமாக இருக்கனால அது உங்களுக்கு லோட் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனோடனே செட்டப் சக்ஸஸ்னு வந்தோடனே ஸ்டார்ட் மெனுவில் கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஐடியல் பைத்தான் 3.112 பைத்தான் 12 இருக்கும். இது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்க ஐடியல் பைத்தானுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம கோடிங் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு அது இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுதான் இன்ட்ராக்டிவ் மோட். நான் 2 மோட்ஸ் சொன்னேங்கல்ல எப்படி நம்ம கோடிங் பண்ணுறது அப்படின்னு. இது ஃபஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் மோட். இதில் நான் கால்குலேஷன் போகலான்னு சொன்னேன்ல, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக 5 + 3 அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு பாருங்கள் டேரெக்டாக 5 + 4 9 அப்படின்னு ஆன்சர் காமிக்குது பார்த்தீங்களா. இது உடனே ஆன்சர் இருந்தோம். ஸ்கிரிப்ட் மோடு போனீங்கன்னா ஃபைல் கொடுத்து நியூ கொடுத்தீங்கன்னா ஒரு எம்டி ஃபார்ம் நோட் பேடில் மாதிரி ஓப்பன் ஆகும். இதுதான் ஸ்கிரிப்ட் மோட். நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு ரன் கொடுத்துட்டு ரன் மாடல் அப்படி தான் ரன் ஆகிடும். இது மாதிரி தான் நீங்கள் பைத்தானில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, டாட்டா.